ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் புலம்புற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமாக இருக்குது, வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு காமனான பிரச்சனையாகவே நம்ம மத்தியில் இப்போ இருக்குது. நிறைய பேர் இதுக்காக நிறைய மெனக்கெட்டு நம்ம சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த மாதிரி வெயிட்டை குறைக்கிறதுக்கும் என்னோடய வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் நான் எடுத்துக்கிட்டு வர ஒரு ட்ரிங்க்கை தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்காக பார்த்திங்கன்னா, நான் கொள்ளு 3/4 கப் அளவுக்கு எடுக்கிறேங்க. அதே கப் அளவுக்கு 1/4 கப்பில் நம்ம கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். அதே 1/4 கப் அளவுக்கு முழு தனியா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம். இதையும் சேர்த்து நம்ம நல்ல சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஒரு 5 to 10 நிமிஷம் கூட நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க. அடுத்து இதை நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக இந்த மாதிரி நுணுக்கி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடியை பார்த்திங்கன்னா நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாங்க. நம்ம செய்கிற ரசம், சூப் இதுலேயும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம வாரத்தில் 2 நாள் 1 டம்ளர் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் இந்த பொடியை சேர்த்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக சுக்குத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடரும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் மூடி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோ, இல்லை லஞ்ச் முடிச்சிட்டோ, இல்லை நைட்டு டின்னர் முடிச்சுட்டு கூட நம்ம ஒரு கிளாஸ் சாப்பிட்டு படுக்கலாம். வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் சூடான சாதம், அடுத்து முருங்கைக்கீரை பொரியல், சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், வெண்டைக்காய், அவரைக்காய் எல்லாம் சேர்த்து கதம்ப சாம்பார் வச்சாச்சுங்க. அடுத்து ரசம், தயிர், அப்பளம். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. தேங்க்யூ.